பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று. எனக்கு உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுவே ரெடி பண்ணுவோம். என்னால் பர்டிகுலராக இதான செலக்ட் பண்ண முடியல, ஏன்னா உங்களுடைய டிசைன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ என்னால் செலக்ட் பண்ண முடியல. பட் ஆனால் செலக்ட் பண்ணி தானே ஆகணும். அதனால் ஒரு 3 டிசைன் நான் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அந்த 3 டிசைன்ஸ் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேம். எனக்கு டிசைன்ஸ்லாம் ஓகே, பட் கலர் மட்டும் நான் சொல்கிறேன், அந்த கலரில் மட்டும் எனக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக மேம். நான் கலர்ஸ் எல்லாமே நான் மெயில் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் இருந்தால் எனக்கும் மெயில் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு அதுலேயும் செலக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் மெயில் பண்ணுறேன். அப்புறம் மேம், உங்களுக்கு பிடிச்ச டிசைன்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் எங்களுக்கு சொல்லலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை டிசைன்ஸ்லாம் எனக்கு பக்கா. டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பட் கலர் மட்டும் நான் சொல்கிற கலரை எனக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, எனக்கு அது போதும். ஓகே மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் கலர்ஸ், உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே எனக்கு மெயில் பண்ணுங்கள், நாங்களும் உங்களுக்கு மெயில் பண்ணுறோம். நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன டைமில் நாங்கள் எல்லாமே டெலிவரி பண்ணிவிடுவோம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. பஸ் மிஸ் பண்ணிட்டேனா? கவலைப்படாத செல்லம், அதான் நான் இருக்கேன்ல. நான் வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? மச்சான் கேட்குறான்ல, பதில் சொல்றது. நாங்க வேணா உன்னை டிராப் பண்ணட்டுமா? எங்ககிட்ட பைக் இருக்கு. நான் வேணா முன்னாடி வண்டி ஓட்டுறேன், நீ என் பின்னாடி உட்காந்திக்கோ. உனக்கு பின்னாடி பாதுகாப்பா என் மச்சான் உட்காந்திப்பான். எப்படி? மச்சான், பாப்பா ரொம்ப வெக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் மச்சான், பாப்பா ரொம்ப தான் வெக்கப்படுது. நம்ம வேணா ஒரு கவிதை சொல்லி ஆரம்பிக்கலாமா? அப்பதானே பாப்பாவுக்கும் தைரியம் வரும் நம்ம கூட வர. இந்தாமா பொண்ணே, நீ என்னை பார்த்து மொச்சின்னா என் உள்ளுக்குள்ள மாஞ்சா கயிறு போட்டு அறுக்கிற மாதிரியே இருக்கு. அதே நீ என்னை பார்த்து சிச்சின்னா உன்னை என் பைக்கில் கூட்டிட்டு போய் ஊர் ஃபுல்லாக மஜாவாக சுற்றுவேன். எப்படி? இவனுங்க வேற கட்டுப்பேற்றிக்கிட்டு பஸ்ஸு மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தெரியாதனமாக இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன். இவனுங்க தொல்லை தாங்க முடியல. மச்சான், என்ன மச்சான் கவிதை இது? இது நம்ம ஏரியா பொண்ணுக்கு தான் மச்சான் செட் ஆகும். பொண்ணை பார்த்தா தெரியலையா? பாதாம் பிஸ்தா சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணாட்டுக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஏரியா கவிதைலாம் செட் ஆகுமா மச்சான்? இதோ இப்ப பாரு, அப்படியே சிங்க்லே வந்துட்டு இருக்கு. இப்ப எடுத்து விடுறேன் பாரு, எப்படி மடங்குதுன்னு பாரு ஐயா கவிதையில. பெண்ணி, தாவணி போட்ட பெண்ணி, எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசைதான். ஆனா நான் எழுதி அந்த சோகம் உங்களை தாக்கிடுச்சுன்னா நான் கொலை கேஸ்ல உள்ள போயிட்டா? இத நினைக்கும் போதுதான் வார்த்தையே வர மாட்டேங்குது. மச்சான், சூப்பர் மச்சான், கரெக்ட் ஆகுது போல. இன்னும் எடுத்து விடு. இதோ இப்ப பாரு. காதலித்து பார், நீ அழகாவது உனக்கு மட்டும் தெரியும். அப்புறம் நீ அசிங்கப்படுறது ஊருக்கே தெரியும்டா. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நானும் பொண்ணப்பது பார்க்க நல்லா இருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தா ரொம்ப பேசுற. டேய், என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? போலீஸ் கால் பண்ண அப்புறம் அவ்வளோதான். ஏய், என்ன போலீஸ்னா பயந்துருமா? ஆளப்பரியா மாமா, இது சும்மா புளிப்பு காமிக்குது மாமா, நீ ஒன்றும் பயப்படாத. ஹே, வா போலாம். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏய், யாரா நீ? என் மச்சான் எவ்வளோ சின்சியராக கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான், நடுவில் நீ பைக்கை கொண்டு வந்து வா போலாங்கிற.
உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், கிளம்பலாமா? ஆ ஆ கிளம்பலாம். டேய் யாரா நீ என் ஏரியால வந்து சீன் போட்டுட்டு இருக்க? பைக் எடுத்துட்டு வந்து மாசா பொண்ணை கூட்டிட்டு போற. அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருந்தோம், நாங்க யாரு? இங்க பாரு, ஒழுங்கா போயிடு, இல்லனா அப்புறம் இங்க நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஆளு நல்லா பாதாம் மில்க் மாரி கொலன்னு இருக்க. கையை பத்தியா சும்மா ரஃப்பு, அடிச்சா மூஞ்சி கொயன்னு ஆயிடும். பார்க்குறியா? டேய், யாரு மேல கைய வச்ச? உன் பக்கத்துல இருக்கவன் மூஞ்சி மேல தாண்டா கைய வச்சேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. உங்களை 2 பேர்த்து இன்னொரு தடவை நான் பார்த்தேன், கொன்றுவேன் பார்த்துக்கோ. போங்கடா. ஏய், என்னடா அடிச்சுட்டு பொண்ணை தூக்கிட்டு போறேன்? அந்த பொண்ணுக்கு நீ யார்ரா? ஓவரா சீனை காமிச்சிட்டு இருக்க. என் தலைவனை அடிச்சிட்டா நீ பெரிய ஆளா? யாரா இருந்தா உனக்கு என்னடா? உன் வேலை என்னமோ அதை பாரு. அப்படி சொல்லிட்டா விட்டுருவோமா? கஷ்டப்பட்டு இங்க நாங்க கரெக்ட் பண்ண பார்த்தா நீ அசால்ட்டா வந்து பைக்ல ஏத்திட்டு போலான்னு பாக்குற. யாரா நீ? என்ன அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா? ஆமாண்டா, நான் அவளோட பாய் ஃப்ரெண்டு தான். அதுக்கு இப்போ என்ன? உனக்கு ஏதாவது இப்போ பிரச்சனையா? என்ன மாமி பாய் ஃப்ரெண்டுங்கிறான்? நீ என்ன பார்த்துட்டே நிக்கிற? வண்டியில ஏறுறியா இல்லையா? ஆ ஆ இதோ. என்ன மச்சான் பார்த்துட்டே இருக்க? ஏதாவது பண்ணுடா. டேய் என்னடா திரும்பவும் அடி வாங்கணுமா என்ன? வாங்கினது பத்தலையா? சாரி ப்ரோ, ஏதோ தெரியாம சின்ன பிள்ளைங்க பண்ணிட்டோம். இதெல்லாம் மனசுல வச்சுட்டு மேல கை வச்சுட்ட. சரி விடு. நான் இதுவும் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நான் உன்னை மன்னிச்சிட்டேன். பார்த்து பத்திரமா சிஸ்டரை கூட்டு போ. பட்டா அந்த பயம் இருக்கட்டும், ஒழுங்கா வீடு போய் சேருங்கடா. சரி விடு மாமே. கடல்ல இருக்க மீனும் காதலிக்கிற பொண்ணும் ஒண்ணு மாமே. கெட்டியா பிடிக்கலன்னு வச்சுக்கிய நம்ம கை நழுவி போயிடும். டே ஜிலாக்கி, அதிகமா படிச்சவங்க கிட்டயும் அதிகமா குடிச்சவங்க கிட்டயும் ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் தெரியுமா? ஏன் ஏன் பேசக்கூடாதா? ஏன்னா அவன் நம்மளுக்கு இருக்காக்கிடுவானா. லூசு பயலே, நான் எங்கடா அவளை லவ் பண்ணேன்? டைம் பாஸ் ஆகலன்னு ஏதோ அவ வந்து நின்னான்னு சும்மா கலாச்சிட்டு கிடந்தா. என்ன அவன்கிட்ட கோத்து வாங்கி அடி வாங்கி விட்டுட்டு நீ வசனம் பேசிட்டு இருக்க. அச்சு மூஞ்சி மேலே விட்டுருவான். படாங்கண்ட. என்ன தலை உன் கெத்த காமிச்சா இப்படி என்னைய அசிங்கப்படுத்துற? ஒழுங்கா போயிடுமாமே. கோவம் வந்துச்சு மூஞ்சி மேலே விட்டுருவேன். ஃப்ரெண்டுன்னெலாம் பார்க்க மாட்டேன். ஒழுங்கா போயிடு. அவன் அடிச்சதே இன்னும் கிருன்னு இருக்கு. என்ன மாமே? சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு வரேன், அது கொஞ்சம் கூட உன் காதுல விழலையா? சவுண்ட்ல எதுவும் கேட்கல. என்ன சொன்னீங்க? சின்ன வயசுல இருந்து உங்க சித்தப்பா தைரியமா இருக்கணும், எங்கேயும் பயப்படக்கூடாது, தைரியமா பேசணும்னு சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் ஓகே தான். அதுக்குன்னு எல்லா இடத்துலையும் தைரியமாலாம் இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல பயந்து தான் ஆகணும். பயந்தும் ஆகணும், பயந்த மாதிரி நடிச்சும் ஆகணும். ஆனா அந்த இடத்துல என் மேல எந்த தப்பும் இல்லையே. அவங்க மேல தானே தப்பு. அப்ப நான் பேசுனது கரெக்ட் தானே? அதை தாமா நானும் சொல்றேன். தப்பு யார் மேல இருந்தா என்ன? அந்த இடத்த பொறுத்து நீ அமைதியா இருந்துக்க வேண்டியதான். என்னாலலாம் நீங்க சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியாதுப்பா. அதுவும் கரெக்டு தான். நீ யார் சொல்லி கேட்ப? சரி சரி. ஆமா, நீங்க எங்க இங்க? அதை நான் கேட்கணுமா? நீ அங்க என்ன பண்ற? வீட்டில் தானே இருந்த? நான் ஒரு கிளையண்ட்டை பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தேன்.
சரி பக்கத்தில் தானே வீடு இருக்கு, அதான் இங்கேருந்தே பஸ் அப்படி இல்லைன்னா ஆட்டோ இருந்துச்சுன்னா கிளம்பி போயிடலான்னு பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தான் அவ்வளோ நடந்துடுச்சு. எனக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வர வழியில் பார்த்தேன் நீ அங்கே இருந்ததை. பக்கத்துலேயே 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அங்கேருந்தே பார்க்கும்போதே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு. அதனால தான் வந்தேன். ஓ, அப்போ அங்கேருந்து பார்க்கும்போது பிரச்சனைன்னு தெரிஞ்சதால தான் பக்கத்தில் வந்தீங்க. அப்படி இல்லைன்னா அப்படியே யூட்டன் அடிச்சு போயிருப்பீங்க, அப்படி தானே? ஹே, நான் அப்படி சொல்லலை. நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸில், அப்புறம் எப்படி நான் அப்படியே போயிடுவேன்? ஆமாம்ல, நம்ம தான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ். ம், ஆமாம். உனக்கு நான் வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் இல்லை? பார்க்கலாம் எத்தனை நாளைக்குன்னு. என் மனசில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்ட, இதுக்கப்புறம் உன் மனசில் நான் வருவேன். அதுக்கு ஸ்டார்டிங்கே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். பார்க்கலாம் என்கிட்டேருந்து நீ எப்படி தப்பிக்கிறேன்னு. எனக்கு எப்படி உன்னை பிடிச்சதெல்லாம் தெரில, ஆனால் ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்பயுமே நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு தான். என்ன? ஒன்றும் இல்லையே. ஓ, நீ எனக்கு தாண்டா, எனக்கு மட்டும் தாண்டா. ஆ, என்னாச்சு உனக்கு? நான் எத்தனை தடவை கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதிலே விழாத மாதிரி நின்றுட்டு இருக்க. சரி, அங்கே பஸ் ஸ்டாண்டில் நடந்ததெல்லாம் எதுவும் இங்கே சொல்லிட்டு இருக்காத, ஓகேவா? நான் வந்தேன், வர வழியில் உன்னை பார்த்தேன், பிக்கப் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓகே? அப்படிதானே நடந்துச்சு. இதில் மாற்றி சொல்ல என்ன இருக்கு? என்ன பதில் சொல்லு, ஓகேவா? ஆ, ஓகே. நான் எதுவும் சொல்லலை. உனக்கு என்னமோ ஆச்சு, உள்ள வா. பா, வந்துட்டியாப்பா? வந்துட்டேன்ப்பா. அடடே அர்ஜுன், நீ வந்திருக்கியா? டேய், நீ எப்படா வந்த? நானே இப்பதான் வந்தேன். பின்னாடியே வந்திருக்க. நீ வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்ன, இங்க என்ன பண்ற? ஆமா, நான் வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன், ஆனா எந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லலையே. அர்ஜுன், நீலா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா மாமா? சரிப்பா, என்ன திடீர்னு சொல்லாம, அதுவும் அவனுக்கே தெரியாம பின்னாடியே வந்திருக்க? உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் மாமா, அதான் வந்தேன். அப்படி என்ன பேச போற? அது என்கிட்டே சொல்லியிருந்துருக்கலாம்ல, 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்கலாம். 2 பேரும் ஒண்ணா வந்திருந்தா என்னோட காரை யார் எடுத்துட்டு போவா? நான் அப்படி சொல்லலடா, நீங்க வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லவே இல்லையே. சரி, அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இப்ப நான் பேச வேண்டியதை பேசுறேன், அதுக்கப்புறமா நீ கேள்வி கேளு. நீ ஃபர்ஸ்ட் போய் எங்க அப்பா பக்கத்துல உட்காரு. நீயே இருக்கணும் நான் பேசுறப்போ. நானும் இருக்கணுமா? நீ என்ன பேச போற? டேய், சொல்றத மட்டும் கேளண்டா. போ, அங்க அப்பா பக்கத்துல உட்காரு. என்ன அர்ஜுன்? பெருசாலாம் ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனா எனக்கும் குழந்தை வந்துடும். அதுதான் எல்லாத்துக்கும் தெரியுமே, இப்ப இதை சொல்ல வாங்கி வந்த? வெயிட் பண்ணு மச்சான், நான் இப்பதானே பேச ஆரம்பிச்சிருக்கேன். வெயிட் பண்ணி நான் என்ன பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் கேளு. நீ சொல்லுப்பா, என்ன சொல்ல வந்த? மாமா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்ல குழந்தையும் வரப்போகுது. ஆனால் இன்னும் ஒரு ஆள் கல்யாணம் பண்ணாமே இருக்காங்களே. எனக்கும் அதே வயசு தான், அவனுக்கும் அதே வயசு தான். இப்போ இதை பற்றி யாராவது கேட்டாங்களா? இங்கே பாரு மச்சான், நான் உன்கிட்ட பேச வரவே இல்லை. நீ பக்கத்தில் அமைதியாக இருந்தால் மட்டும் போதும். நான் மாமா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கும் மாமாவுக்கும் தான் பேச்சு, நீ பேசாத, சரியா? நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும்? மாமா, அவன் ஏதோ பேசிகிட்டு இருக்கான், நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கிரணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? இதுல நான் சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? அவன் இப்பவும் சொன்னா கூட நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எனக்கெல்லாம் எல்லாமே ரெடி தான்.
ஆனா இவன் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறானே, அப்புறம் நான் என்ன பண்றது? என்னடா நீ என்ன சொல்ற? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும். எவ்வளோ நாள்ப்பா போகட்டும்? நீ போகட்டும் போகட்டும்னு சொல்லிட்டே இரு. உனக்கு முன்னாடி மனோஜே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவான். பண்ணிக்கிட்டோம். அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதை விட என்னடா இருக்கு? இங்க பாரு, பேச்சை மாத்தாத. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்க ஓகே தானே? ஓகே இல்லடா. ரீசன்? ஏதாவது ரீசன் இருக்கணும்ல, ரீசன் சொல்லு. ரீசனா? ரீசன்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். அது எப்படி ரீசன் இல்லாமல் இருக்கும்? எனக்கெல்லாம் தெரியாது. நீ இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும். நான் மட்டும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பேன், நீ மட்டும் கல்யாணம் பண்ணாம அப்படியே இருப்பியா? எனக்கெல்லாம் அது தெரியாது. எனக்கு நீ இப்போ கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே இருந்த, திடீர்னு எப்படி இதெல்லாம் உனக்கு பேசணும்னு தோணுது? திடீர்னு தான் எனக்கு இந்த யோசனையே வந்துச்சு. நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என் வயசுல இருக்க நீ நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க. நான் என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன், பண்ணிக்கிறேன். ஆனா இப்ப வேணாம். உன்கிட்ட நான் பண்ணிக்கிறியா பண்ணலையான்னு கேட்கல, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கல, கல்யாணம் பண்ணிக்கிற. டேய், என்னடா நீ பாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னா நான் எப்படி கல்யாணம் பண்ணேன் அப்படிதான். இங்க பாரு, நான் சீரியஸா பேசுறேன், காமெடி பண்ணிட்டு இருக்காத. நானும் சீரியஸா தான் மச்சான் பேசுறேன், சீரியஸா சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்கோ. பா, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? அவன் என்ன பேசிட்டு இருக்கான், நீங்க பதில் சொல்லாம இருக்கீங்க. அவன் கிட்ட சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் கிரண் கல்யாணம் பண்ணிப்பான்னு. என்ன மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? என்னோட பதில நான் சொல்லிட்டேன் அர்ஜுன். எனக்கு நாளைக்குனாலும் ஓகே தான், இல்ல இப்பனாலும் ஓகே தான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இவன் கல்யாணம் பண்ணா போதும். பா, நீங்களுமா? அப்புறம் என்ன மாமா, பொண்ணும் ரெடி, எல்லாமே ரெடி. அப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் மாமா. நீங்க அப்பா கிட்ட பேசுங்க, அத்தை கிட்டயும் பேசுங்க. டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு போயிடாதுடா. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்றேனே. கிரண், நீ சொல்ற பிரச்சனை எல்லாமே எனக்கு தெரியும். அது நானும் உன் மாமாவுமே சேர்ந்து எல்லாமே சரி பண்ணிட்டோம். சொல்லப்போனா நாங்க அவங்க கிட்ட போய் பேசிட்டோம், அவங்களுக்கும் ஓகே தான். இவ்வளோ நாளா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீயா வந்து சொல்லுவ, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தோம். நீயும் வந்து சொல்லல. இப்ப அர்ஜுனே வந்து கேக்குறான். எங்களுக்குலாம் எல்லாம் ஓகே தான். நீ என்ன சொல்ற? நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டோம். பா, இதெல்லாம் எப்போ? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? என்கிட்ட எதுவுமே சொல்லல. டேய், நான் உன்னோட அப்பாடா. என் பையனுக்கு ஒரு பொருள் மேல ஆசை இருக்கு அப்படின்னாலே நான் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ உனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது நான் எதுவும் பண்ணாம இருப்பேனா? உனக்கு அந்த பொண்ணு மேல விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே நானும் உன் மாமாவும் அவங்க வீடை தேடி போய் பேசிட்டோம். அங்க என்ன நிலவரம் எல்லாமே எங்களுக்கு தெரியும் கிரண். அதனால நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓகே தான். சொல்லப்போனா பிரபா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வருது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான்ப்பா. இருந்தாலும் நீங்க எல்லாம் சம்மதம் சொன்னா போதாது. இப்போ அவளோட மைண்ட் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. அவளுக்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்காம ஓகே சொல்றது? அவ கேட்டா தானே என்னன்னு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான், நாளைக்கு காலையில் 8 மணி வரையும் டைம் இருக்கு. நீ அழகா பொறுமையா பேசி எங்களுக்கு பதில் சொன்னா போதும். டேய், இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல? காலையில் 8 மணி வரையுமாட டைம் கொடுப்ப? அதுவே அதிகம் மச்சான். ஆனா ரொம்ப பண்ற அர்ஜுன். அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் சொல்றத நீ செய், புரியுதா? ஒழுங்கா பிரபா கிட்ட பேசி அவளுடைய டிசிஷன் என்னன்னு கேட்டு எங்களுக்கு சொல்ற. நீ சீக்கிரம் சொன்னாதான் எங்களால் சீக்கிரமா கல்யாண வேலையை ஏற்பாடு பண்ண முடியும். ஆனா நல்லா வச்சு செய்யறடா. அப்புறம் மாமா. சொல்லுப்பா. மாமா, கல்யாணம் அந்த டேட்டு அது எல்லாமே நம்ம அப்புறமா யோசிச்சுக்கலாம். இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும் மாமா. ஆஃபீஸில் இருக்கவங்கள இருந்து சொந்தக்காரவங்கள இருந்து எல்லாமே வரணும்.
எல்லா பிரான்ச்ல இருந்தும் ஆளுங்க வரணும், ரொம்ப கிராண்டா இருக்கணும். அது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. டே ரொம்ப ஃபாஸ்டா போறடா. அப்புறம் மாமா, சாப்பாடு சாப்பாடு வந்து அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு வரவங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த சைடு சுற்றி இருக்கிற எல்லா கோவிலுக்கும் நம்ம அன்னதானம் பண்ணுற மாரி இருக்கணும். அப்புறம் அங்கே ஆசிரமம் இருந்துச்சுன்னா அந்த சைடில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே நம்ம பண்ணுற மாரி இருக்கணும். அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லுங்க, அதையும் நம்ம பண்ணிடலாம். அதான் நீயே எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கல்லப்பா, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. சரிங்க மாமா, நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, பக்காவாக பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் திரும்பி ரிட்டர்ன் போகிற போது ஏதாவது ஒரு gift கொடுக்கணும் மாமா. அது என்ன கிஃப்ட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா அத்தைக்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். சரிப்பா. ஓகேடா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க புரியுது. அதுக்கு ஏன்டா இவ்வளோ கிராண்டாலாம் வேணாம்டா. என்கேஜ்மெண்ட் தானே, சிம்பிளாக இருக்கட்டும். கல்யாணத்தை வேணா நம்ம கிராண்டாக வச்சுக்கலாம். உன்கிட்ட எதுவும் கேட்கல மச்சான், உன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பெரியவங்க நாங்கள் பேசிக்கிறோம். சின்ன பையன் அமைதியாக ஓரமாக உக்காந்துரு. நாங்கள் சொல்கிறப்ப என்கேஜ்மெண்ட் அப்போ வந்து ரிங்க போடுறியா, மாலை மாத்துறியா, ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தியா, அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கல்யாணத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம். அப்போ நீ வந்து ரெடி ஆகிட்டு வரியா, பொண்ணு கழுத்தில் மாலை போடுறியா, தாலியை கட்டுறியா, அப்படியே வாழ்க்கையை லைஃப்பை ஓட்டிட்டு போ. அது மட்டும்தான் உனக்கு வேலை. மற்றபடி அங்கே என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் பெரியவங்க நாங்கள் பார்த்துக்குறோம். சின்ன பையன் அமைதியாரு. சின்ன பையனா? சரிங்க மாமா, நீங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் நீ பிரபாக்கு கால் பண்ணி என்னன்னு பேசிட்டு சொல்கிற. ஓகே மாமா, நான் கிளம்புறேன், லேட் ஆகுது. சரிப்பா, நீ பார்த்து போ. வீட்டில் அத்தை கூட இல்லை, கோயிலுக்கு போனவன் இன்னும் வரல. நான் வந்ததும் சொல்கிறேன், நீ வந்துட்டு போனேன்னு. சரிங்க மாமா. டேய், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும்.